Hi friends, this is Sobana. Welcome to my YouTube channel. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ட்ரெண்ட்ஸில் வந்து சேல் போட்டிருந்தாங்க. அதாவது 3499 கிடைத்தா 3499 வந்து நம்ம ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நம்ம ட்ரெண்ட்ஸில் வந்து நம்ம எடுக்கிறோம், இல்லை நம்ம ஜுடியோவில் வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணுறோன்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாக எப்பயுமே வந்து என்ன பண்ணணும்னா மாலுக்கோ அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. அப்புறம் வந்து இது ஒரு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் நம்ம கோயம்புத்தூரில். இந்த மோஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூரில் வந்து எடுத்தோம்னா ப்ரூஃபில்ஸில் இந்த மாதிரி மால் அந்த மாதிரி போவாங்க, இல்லை லட்சுமி மில் போவாங்க. ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி எதுவும் போகாமல், இப்போ ட்ரெண்ட்ஸ் தனியாக இருக்கும், ஸ்டோரு ஜுடியோ தனியாக இருக்கும். இப்போ சிங்கானூரில் ஜுடியோ தனியாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டோர் போகும்போது நமக்கு கலெக்ஷன் அதிகமாக கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, நமக்கு வந்து க்ரௌட் இருக்காது, நமக்கு ஒரு ட்ரையல் ரூம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம வந்து பொறுமையாக பார்த்து கூட வாங்கிட்டு வரலாம். பட் லட்சுமி மில்லாம் போட்டு வளர்ப்பி எடுத்திருப்பாங்க. லட்சுமி மில் இருக்கிற ட்ரெண்ட்ஸுமே அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் வந்து அங்கெல்லாம் வாங்குறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, லட்சுமி மில் இது தான் போனேன் ட்ரெண்ட்ஸு. ஆனால் எனக்கு அவ்வளோவா எனக்கு கலெக்ஷன் இல்லை. மோஸ்ட்டாக போனது வந்து என் ஹஸ்பண்ட்காக. ஏன்னா நான் ஜுடியோ சேல்லே நான் மோஸ்ட்டாக வந்து எனக்கு ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அதனால் அவருக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணலைன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே போயிருந்தோம். ஸோ அந்த பர்ச்சேஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம காமிக்க போகிறோம். நான் வந்து என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன வாங்கினேன்னா, எனக்கு வந்து எனக்கு ஒரு வெஸ்டர்ன் வேர் வாங்கினேன். சரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். கொஞ்சம் இது வந்து இது ஒரு நீ லென்த் தான். ஒரு இது மாதிரி வேணால் நம்ம பேண்ட்டோட அட்டாச் பண்ணி ஒரு ஆலியா பட் கட்டில் வந்து இது ஒரு டாப்பு அந்த மாதிரி போட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் வந்து நான் எதுவுமே எடுக்கலை. ட்ரெஸ்ஸு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்திருந்தாங்க. அவங்க ஒரு ரெண்டு ஷர்ட் எடுத்திருந்தாங்க. ஒரு ஷர்ட் காணோம், எங்கே போச்சுன்னு. இந்த ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கிளாத் வந்து ட்ரெண்ட்ஸில் வந்து மென்ஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப லைஃப் லாங் வரும். ஆனால் கேர்ள்ஸ்க்கு அப்படி வரமா எனக்கு தெரியல. கேர்ள்ஸ்க்கு இது வரைக்கும் எனக்கு ட்ரெண்ட்ஸ் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. நான் ஒரு 2000 எடுத்திருப்பேன், 3000 கொடுத்து எடுத்திருப்பேன். ஆனால் அது வேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எங்கேயாவது ஒரு இது பண்ணும்போது கிழிஞ்சிருச்சு, எனக்கு ஒரு மாதிரி செட் ஆகலையோ என்னமோ தெரில. அந்த மணிக்கு செட் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ட்ரெண்ட்ஸில் எப்பயுமே. ஸோ நான் வந்து ட்ரெண்ட்ஸ் முக்கியமாக போனது, எனக்கு பேக் வேணும், ஒரு பேக் பேக் வேணும்னு சொல்லிட்டு தான் போனேன். அதே மாதிரி எனக்கு கிடச்சிது. ஒன்று தான் இருந்துச்சு இந்த ரேட்டில். சரி, எனக்கு ரொம்ப பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு. இது வந்து இந்த ரியோவில் வந்து இந்த ஒரு பேகு. இது எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்னென்னா, இது இப்படி இருக்கும், தொங்கிட்டு இருந்துச்சு. என்னடா தொங்கிட்டு இருந்து பார்த்தா இது உள்ளே வைக்கணும், அது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா இது இதுக்கு தான் வச்சுருக்காங்க போல். இதுதான் அந்த பேக், ஃபுல் பேகு. இது வந்து ரியோவில் சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. இது வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டு இங்கே வச்சுக்கலாம். இது வந்து குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி வந்து எப்பயுமே வந்து இப்படி அப்படியே பேக் அப்படியே நிற்கும் உள்ளே, எதுவுமே அப்படி நின்னா தான் எனக்கு பிடிக்கும். அதனால தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து ஒரு க்யூட்டாக ஒரு பவுச், ஒரு குட்டி பவுச். நான் இதை பார்த்தோன்னே எனக்கு சரி நம்ம ஏர்டூட் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு குட்டி அழகான பவுச்சு, குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். இது உள்ளே ஒன்றும் இருக்காது. ஒரே ஒரு இன்சைடில் ஒரே ஒரு ஜிப் மட்டும்தான் இருக்கும். ஃபுல்லாக நல்ல ஒரு ஸ்பேஸாக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இந்த பேக் வந்து 1400 வந்துச்சு. இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்செடுத்தேன். 1400. இது 1400 என்னன்னா, இது 1400. நான் வந்து இது ஒரு 50% ரேட்டில் தான் எடுத்தேன். இப்போ 1400னா நான் ஒரு 700 கொடுத்து எடுத்தேன். இது 700க்கு செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. இதில் என்னென்னா, இதில் இன்னொரு ஆஃபரும் போட்டிருந்தாங்க. நீங்கள் பேக் வந்து நீங்கள் இப்போ 80% ஆஃபரில் ஏதோ போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பேக் மட்டும் நீங்கள் தனியாக எடுக்கிறதுனா ஒரு 500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி பே பண்ணுறதால பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த ஆடானோட பண்ணிக்கோங்க, 3500 ஆஃபரோட பண்ணிக்கோங்கன்னாங்க. நம்ம ஏற்கனவே அவ்வளோலாம் அங்கே கலெக்ஷன் இல்லை. சரி, எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு இதோடய போட்டுருங்க, ஏதோ எடுத்து போனால் போதும் அந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அதனால் நான் பேக் மட்டும் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் எதுவும் நான் இது பண்ணல. அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் ஒரு ஷூ எடுத்தாங்க. அந்த ஷூ வந்து அவருக்கு ஃபார்மல், சும்மா கேஷுவல் ஃபார்மல் மிக்ஸ்டாக போடுற மாதிரி ஒன்று வேணும் அப்படின்ட்டு. இது வந்து 800 வந்துச்சு. ஆஃபரில் வந்து 400 தான் பே பண்ணோம். ஸோ அதனால் ஒரு 3500க்கு மோஸ்ட்டாக 7000 எடுத்தோம். ஒரு 3500 முடிச்சிட்டோம். மேக்ஸிமம் என்ன ட்ரெண்ட்ஸ்லனா, நம்ம பார்க்க வந்து 7000 எடுத்தால் 3500 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால்
என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம 7500 7000 எடுக்கலாம் தான் போவோம். ஆனால் ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்தாலே நமக்கு 7000 வந்துடும் ட்ரெண்ட்ஸில். அதுக்கான நம்ம அதே அமௌண்ட் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த டாப் வந்து என்ன சொல்கிறது, இந்த டாப் நான் எடுத்திருக்கேன்னா நான் வந்து இது ரொம்ப ரியலைஸ் பண்ணிட்டேன் ட்ரெண்ட்ஸில் நீ இப்போ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, அந்தளவுக்கு குவாலிட்டி ஒன்றும் அவ்வளோ நல்லாலாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இப்போ இது வந்து 900 ஓகேங்களா, இது வந்து 900 ஓகேவா. இது வந்து 500க்கு நம்ம ஜுடியோவில் எடுத்துடலாம் ஓகேவா. இந்த டாப் வந்து 500க்கு ஜுடியோலேயே இருக்கும். இதில் என்னென்னா இது எதுக்கு ஆஃபர்னே எனக்கு புரியல. குவாலிட்டியும் அவ்வளோ ஒன்றும் ரொம்ப சூப்பர் சொல்கிறாருக்குலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஜென்ஸ்க்கு மட்டும் அந்த பிராண்டட் இது இருக்கும், பிராண்டட் ஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதனால அவங்களுக்கு நல்லாயிருக்கும். கேர்ள்ஸ்க்கு அவ்வளோ கலெக்ஷன் இருக்காது. மேபி எனிதிங் ஓகே, ஆனால் அவ்வளோ ஒன்றும் இல்லை. நமக்கு எது வந்தால் ஜுடியோவே கொஞ்சம் ஓகேவாக தான் எனக்கு பெட்டராக இருந்துச்சு. அதனால் நீங்கள் எது யோசித்தாலும் பார்த்து வாங்குங்க. இப்போ ட்ரெண்ட்ஸில் வந்து நான் வாங்குகிற ஆஃபர் முடிஞ்சு போச்சு, ஆனால் 70% ஆஃபர் வந்து இன்னுமே போய்கிட்டு இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு பெட்டர் கலெக்ஷன் வந்து இன்னும் கிடைக்கலாம் பெட்டர் ஆஃபரில். எனக்கு இது கொஞ்சம் ஓகே இருந்துச்சு. சில பேருக்கு அது பிடிக்கும். மேபி குர்த்தி கலெக்ஷன் வந்து நிறைய இருக்குது, ஆனால் குர்த்திஸ் வந்து எனக்கு குவாலிட்டி அவ்வளோ ஓகேவாக எனக்கு படலை. ஏன்னா ஒரு மாதிரி நம்ம சைலண்ட்டாக இருக்குது, ஒரு ஹோம்லி கிரில்லாம் நமக்கு செட் ஆகும். நமக்கு அது செட் ஆக மாட்டேங்குது. நம்ம அங்கே இங்கேயும் போகிற ஒர்க்கு அது இதுன்னு பண்ணுறங்காட்டி சுத்தமாக எனக்கு செட் ஆகலை. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு வேணால் அது செட் ஆகும். ஏன்னா நான் ட்ரெண்ட்ஸில் எடுத்து எதுவுமே எங்கிட்ட ஒழுங்காக இல்லை. ஒன்று எடுத்தேன், அது ஒழுங்காக இல்லை. 2வது எடுத்தேன், அதுவும் எனக்கு ஓகேவே இல்லை. இப்போ மறுபடியும் ஒன்று எடுத்திருக்கேன், பட் ஆனால் ரொம்ப எடுக்கலை, சும்மா நார்மலாக எடுத்தேன், பார்த்து தான் எடுத்தேன். அங்கே ஆல்ரெடி நான் ஒன்று எடுத்து பார்த்தேன், அதில் அப்படியே இந்த நூல்லாம் வந்துருந்துச்சு, ஃபுல்லாக த்ரெட்டாக எல்லாம் பிஞ்சு வந்துருந்துச்சு. அதை பார்த்துட்டு ட்ரையல் ரூம் போட்டு பார்த்துட்டு ஆசைப்பட்டுட்டு மறுபடியும் வச்சுட்டே வந்துட்டேன். அதனால் நம்ம ட்ரையல் ரூம் என்ன தான் நம்ம ட்ரெஸ் எடுத்து கையில் வச்சாலுமே ஒரு ட்ரையல் ரூமில் போய் ஒரு டைம் நம்ம எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் இதோட குவாலிட்டி நமக்கு தெரியும். ஓ இந்த மாதிரி இருக்குது, அப்போ நமக்கு போடும்போதே ஒரு மாதிரி கிளியிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் வரும். ஐயோ இது நமக்கு செட் ஆகுதுன்னு நம்ம அங்கேயே வச்சுட்டு வந்தது தான் நல்லது. நம்ம அதை தூக்கி எடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு தான் பிரச்சனை. அதனால் மோஸ்ட் ஆஃப் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ட்ரையல் ரூமில் போட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம ஒவ்வொரு காசு கொடுக்குற வேல்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மோஸ்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் ஒரு ரீசன்ட் டேஸாகவே மோஸ்ட் ஆஃப் நான் அமௌண்ட் செலவு பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அந்த பர்ச்சேசிங் அதெல்லாம் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு, எதுக்கு இவ்வளோ ரேட் கொடுத்து எடுக்கிறோம், இந்த ஆஃபர்னு நம்மளே கொஞ்சம் சீட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் இந்த சொல்ல ஜுடியோ சேல் எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு, ப்ரைஸ் கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. வெஸ்ட் சைடில் சேல் போடுவான், ஜுடியோ போடும்போது வெஸ்ட் சைட் போடுவான், அப்போவுமே எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சிச்சு. ஆனால் குவாலிட்டி வைஸ் வெஸ்ட் சைட் சூப்பராக இருக்கும். அந்த ஜீனு அது எல்லாமே நல்லாயிருக்கும். நானே ஒரு 2-3 ஜீன் எடுத்தேன், அது வந்து இன்னுமே எனக்கு நல்லா அதே மாதிரி அந்த ஒர்த்தாக இருக்குது. அந்த டிஷர்ட்டுமே நான் வெஸ்ட் சைடில் எடுக்கும்போது என்ன ஆகும்னா ஃபேட் ஆகாது. ஸோ நம்ம எப்படி எடுக்கிறோம், என்ன பண்ணி எடுக்கிறோம், எப்படி நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் ஒரு டைமுக்கு ஒரு 3-4 டைம் யோசிச்சு எடுங்க. இப்போ நம்ம ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா போய் பாருங்கள், இது ஒர்த்தா, இதுக்கு இந்த ரேட்டுக்கு ஒர்த்தா. இப்போ ஒன்றும் இல்லை, 3500 எடுக்கிறனாலும் இப்போ நம்ம ஒரு 800 எடுக்கிறோம், அது அந்த 400க்கு ஒர்த்தா. நான் அப்படி பார்த்து தான் எல்லாமே எடுத்தேன். நாங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்து எடுக்கிறதே அப்படி தான், இது ஒரு 400க்கு ஒர்த்தா, இது ஓகேவா, அந்த மாதிரி எல்லாமே சூஸ் பண்ணி எடுத்தேன். மோஸ்ட் ஆஃப் மென்ஸ்க்கு மட்டும்தான் ட்ரெண்ட்ஸ் செட் ஆகும். ஜுடியோ வந்து மென்ஸுக்கு மோஸ்ட் ஆஃப் செட் ஆகாது, அதுவும் ரொம்ப மென்லியாக யோசிக்கிறவங்களுக்கு செட் ஆகாது. மோஸ்ட் ஆஃப் வந்து ட்ரெண்ட்ஸ் ஆஃபர் போட்டாங்கன்னா மென்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கேர்ள்ஸ் வந்து பேக்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஹேண்ட்பேக் ரொம்ப கலெக்ஷன் நல்லா இருந்துச்சு, ஸ்லிம் பேக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு, எடுத்தாலும் வீட்டில் செருப்பால் அடி உழுகுன்ட்டு நான் எடுக்கலை. ஸோ நீங்கள் வந்து அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, சரி ஓகே. இது மாதிரி நம்மளோட சேனலில் நீங்கள் ஏதாவது வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் பாய்.